வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நினைவுகள் மறப்பதில்லை, பயணங்கள் முடிவதில்லைன்ற மாதிரி சோழனோட கார் ஸ்டார்ட் ஆகி ரோட்டில் போயிட்டுருக்கு. நிலா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் தம்பதிகள் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே போக, நிலா இவங்க லவ் மேரேஜ் தான், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு அவரு. அப்படியான்னு நிலா அவங்கள திரும்பி பார்க்குறாங்க. அவங்க லவ் ஸ்டோரியை கேளுங்க, பயங்கரமான லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஆச்சரியமா திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த அம்மா வெக்க சிரிப்போட வெளியே திரும்பிக்க, வெக்கப்படுறியா லக்ஷ்மி அப்படின்னு சிரிப்போட கேட்டுக்கிட்டு அவர் பக்கமா முகத்தை திருப்புறாரு. சும்மா இருங்கன்னு சுரேஷ் சார் கையை தட்டி விடுறாங்க அவங்க மிஸ்ஸஸ். இதை பார்த்து நிலாவும் சோழனும் சிரிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு வெக்கம் இன்னும் அதிகமாகுது. சுரேஷ் ரொம்ப ரசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பா உங்க கதையை சொல்லுங்களேன் கேட்போங்கிறாங்க நிலா. என்னைய சீன்னீங்கல்ல, இப்ப நீங்க மாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க அப்படின்னு ஜாலியா அவங்களும் கலந்துக்கிறாங்க. அவர் ஏகத்துக்கு வைக்கப்பட்டுட்டு இவ வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடி வந்தோம். காலையில 6 மணிக்கெல்லாம் வாசலுக்கு கோலம் போட வருவாமா. என்னமோ தெரியல, இவளை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. 9 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு கூட எந்திரிக்காதவன் மேடத்தை பார்க்க 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன். நான் அவளை பார்க்கறது அவளுக்கு தெரியும், ஆனாலும் இவ பார்க்க மாட்டா. 2 வருஷம் ஆச்சு நான் என் காதல அவகிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சுரேஷ் இப்பதான் நடந்த மாதிரி ஏக்கத்தோட சொல்ல லக்ஷ்மி ஜாலியா சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 வருஷமா அப்படின்னு நிலா கேட்க, உனக்கே ஷாக்கா இருக்குல்லம்மா, நானும் இவரை மாதிரி தான், எனக்கும் பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல நிலா சிரிக்கிறாங்க. பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நானா போய் இவர்கிட்ட சொல்ல முடியும்? இவரும் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்திருந்து 2 வருஷம் ஆயிப்போச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து சொன்னாரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்களான்னு நிலா கேக்குறாங்க. அது எப்படி, என்ன 2 வருஷம் வெயிட் பண்ண விட்டாருல்ல, அதான் ஒரு 6 மாசம் கெஞ்ச விட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டேன்னு பெருமையா சொல்றாங்க லக்ஷ்மி. ஏன்னா அவளால 6 மாசத்துக்கு மேல காதலை மறைக்க முடியல அப்படின்னு சுரேஷ் சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்ன லக்ஷ்மியா அப்படிதானே அப்படின்னு மறுபடியும் அவரு கிண்டல் பண்ண அவங்க வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காங்க. காருக்குள்ள ஒரே சிரிப்பலையா ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணோம், நாங்க ஒரே ஜாதி இல்ல, அதனால ஏகப்பட்ட எதிர்ப்பு அப்படின்னு பெரியவர் சொல்ல அந்த நினைவுல பெருமூச்சு விடுறாங்க லக்ஷ்மி. இவங்க வீட்டுல வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சுரேஷ் சார் சொல்லிட்டு இருக்க, நான் முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. நான் சொல்றத அவங்க கேட்கல, அப்புறம் அவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இலசங்களுக்கு நல்ல தைரியம் கொடுக்குறாங்க லக்ஷ்மி. ஐயோ அப்பவே வா அப்படின்ற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னுமே அம்மா அப்பா எல்லாம் ஏத்துக்கலையான்னு சோழன் கேட்க, அம்மா அப்பா எல்லாம் இல்லப்பா, அவங்க எப்பவோ போய் சேர்ந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க யாரும் பேசுறதும் இல்ல, நாங்களும் அதை பெருசா எடுத்துக்கிறதும் இல்ல, இவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல பெரியவர் சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா இதுதான் ஒரு கணவனுக்கு கிடைக்கிற பெரிய அங்கீகாரம். இவங்க பேசல அவங்க பேசலன்னு நினைச்சு நான் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க லக்ஷ்மி. கொஞ்ச நேரம் யோசிக்கிற நிலாவும் சோழனும், அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேக்குறாங்க நிலா. அவர் நினைச்சிருந்தா எங்க வீட்டுல இருந்த பிரச்சனைக்கு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் அப்படி சொல்லல, எனக்காக நின்னாரு. இன்னைக்கு வரைக்கும் என் வார்த்தைக்கு மறு பேச்சு பேச மாட்டாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி சோழன் பாக்குறாரு. இன்னுமே எங்களுக்குள்ள அந்த காதல் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிற லக்ஷ்மி காதலோட அவங்க வீட்டுக்காரரை பார்க்க, அப்படியெல்லாம் இல்ல, இன்னும் ஜாஸ்தி ஆயிருக்குன்னு வேணா சொல்லலாம். என்ன லக்ஷ்மி ஜாஸ்தி ஆயிருக்குல்ல அப்படின்னு அவரு குறும்பா கேட்க அவங்களும் சந்தோஷமா வெக்கமா சிரிக்கிறாங்க. நிலாவுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்டா போயிட்டு இருக்கு. அவங்க ரொம்பவே தயக்கத்தோடையும் வெக்கத்தோடையும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்பா அம்மா வண்டியில ஏறினதுல இருந்து எப்படி வெக்கப்பட வச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க இன்னமும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த காதல் தானே காரணங்கிறாங்க நிலா. என்னம்மா அப்படின்னு நிலாவும் அவங்க பங்குக்கு கேட்க, அட சும்மா இருங்க எல்லாரும் அப்படின்னு வெட்கமும் உரிமையுமா மிரட்டுறாங்க லக்ஷ்மி அம்மா. அவங்களோட சிரிப்பை ஆனந்தமா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு பெரியவரு. காதலிக்கிறதோ கல்யாணம் பண்றதோ பெரிய விஷயம் இல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்க சீரியஸா பார்த்துட்டு இருக்காரு சோழன். ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு அவங்க வீட்டுக்காரரு. ஒருவேளை செட்டே ஆகல, வேற நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்க இப்ப நிலா சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க.
அப்பவும் சேர்ந்து வாழணும்னு நான் சொல்லல, அந்த நேரத்துக்கு எடுக்க வேண்டிய முடிவை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல அப்படின்னு நிலா பார்த்துட்டு இறுக்கி மூடிட்டு இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அதை பெருசாக்காம விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு வர நிலாவும் சோழனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப தோணும் நாம சரியான முடிவு தான் எடுத்திருக்கோம்னு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிக்க 2 பேரும் சிரிப்போட பாக்குறாங்க. இன்னைக்கு நாங்க எங்க காதல் கதையை உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க ஒரு நாள் எங்க வயசுல உங்க காதல் கதைய யார்கிட்டயாவது சொல்லணும், சொல்லுவீங்கல்ல அப்படின்னு பெரியவர் கேட்க சொல்லுவோங்கிறாரு சோழன். நிலா சிரிப்போட உட்கார்ந்துருக்க, நீயும் சொல்லுவல்லம்மா அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. கண்டிப்பாமா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க சோழனோட கண்கள் அப்படியே பலபலன்னு மின்னுது. நானும் சொல்லுவேன்னு நிலா சொல்ல அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறவரு மெல்லிசான கன உலகத்துக்குள்ள போறாரு. நல்ல வேலை கார் ஓட்டிட்டு இருக்கிறதுனால எழுந்து நின்னு குத்தாட்டம் போடல சொல்லிட்டு நிலா ஜாலியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சோழன் நிலாவையே பார்த்துட்டு வராரு. ரெக்கையே இல்லாம அவர் மனசு பறக்க ஆரம்பிச்சிருது. தனக்கு தானே சிரிச்சிட்டு சந்தோஷமா ஒரு கோவில் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு காரை நிறுத்திட்டு மா அப்படின்னு கூப்பிட அப்படிங்கிறாங்க. கோவில் வந்துருச்சுமா, இங்கேயே இறங்கிறீங்களா? நான் காரை பார்க்கிங்ல போட்டுட்டு வெயிட் பண்றேன் அப்படின்னு சோழன் கேட்க சரிப்பாங்கிறாங்க அந்த அம்மா. நீங்க சாமி கும்பிட்டுட்டு வரும்போது சொல்லுங்க, நான் கார் எடுத்துட்டு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரிப்பாங்கிறாங்க அவங்க. சரிப்பான்னு அவரும் சொல்றாரு. கதவுல கைய வைக்கிற அந்த அம்மா, நிலா நீ கோவிலுக்கு வர்றியாமான்னு கேக்குறாங்க. இல்லங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்ல சரிம்மா ஏங்க வாங்க போலான்னு கூப்பிட அப்படின்னு அவரு ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமா இறங்குறாங்க. சோழன் காரை பார்க்கிங்ல போட்டுட்டு உட்கார்ந்துருக்க நிலா பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. நிலா சொன்னதையே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தவரு நிலாவை பார்த்து ஏங்கன்னு கூப்பிட திரும்புறாங்க. நம்ம வயசானதுக்கு அப்புறம் நாமளும் இந்த மாதிரி நம்ம கதையை சொல்லுவோமாங்க அப்படின்னு சோழன் கேட்க கதை தானே சொல்லிடலாங்கிறாங்க நிலா. சோழனுக்கு இன்னமும் சந்தோஷமாயிடுது. அப்போ வயசானதுக்கு அப்புறமும் நம்ம சேர்ந்தே இருப்போமாங்க அப்படின்னு நிலா பக்கமா திரும்பி உட்கார்ந்து கேக்குறாரு. என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்கன்னு நிலா முகத்தை சுருக்கிட்டு பாக்குறாங்க. அவங்க ஒன்னும் சொல்லாம பேசாம நேர்பார்வை பார்க்க இல்லங்க அவங்க வயசுல நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போமான்னு கேக்குறேன் அப்படின்னு சோழன் கேட்க அவங்க அப்படி கேட்கும் போது என்ன சொல்றது, உங்களை மாதிரி சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான் அப்படின்னு கூலா சொல்லிட்டு நிலா வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆகிய அடி பாவின்னு திட்டிக்கிறாரு. சரிங்க நீங்க உட்கார்ந்துருங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரோட டென்ஷனை மறைக்க இறங்கி போறாரு. சரின்னு தலையாட்டுறாங்க நிலா. அவரு இறங்கி போக போடா போ, உன்னைய வச்சு செய்யறதுக்காக தான் திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் நான்ற மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப நாளா கால்நடையாவே சுத்திக்கிட்டு இருந்த வானதி சரக்குன வண்டியில வந்து ஐயனார் வீட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. பல்லவன் படியிலேயே உட்கார்ந்துருக்க பல்லவா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இறங்கி வர வா வானதி, பாண்டியன் வீட்டுல இல்லையேங்கிறாரு பல்லவன். தெரியும், ஆமா என்ன பிரச்சனை அப்படின்னு வானதி கேட்க அண்ணே உங்ககிட்ட சொல்லிருச்சான்னு கேக்குறாரு பல்லவன். பாதி தான் சொன்னுச்சுடா, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பிரச்சனைய சமாளிச்சுட்டானான்னு தெரியல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்த. இன்னும் வரலையா அவங்க அப்படின்னு டென்ஷனா கேக்குறாங்க வானதி. இல்ல இன்னும் வரலங்கிறாரு பல்லவன். இப்படி திடீர்னு பீகார்ல இருந்து ஆளுங்க கிளம்பி வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல, அங்க என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏய் நீயும் கூட போயிருக்க வேண்டியதானேடா அப்படின்னு வானதி கேட்க நான் அங்க போய் என்ன பண்றதுங்கிறாரு. போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு வானதி கேட்க சேர அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணதான் பாண்டியனை போயிருக்கு, என்ன வீட்லயே இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் அங்க போய் என்ன பண்றதுங்கிறாரு பல்லவன். சோ அப்படின்னு உச்சி கொட்டிட்டு நிக்கிற வானதி கொஞ்சம் யோசிச்சுட்டு உனக்கு சந்தா வீடு தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியுமேங்கிறாரு பல்லவன். சரி வா நாம அங்க போலாமான்னு வானதி கேக்குறாங்க. ஐயோ அண்ணன் சொல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு பல்லவன் படக்குன்னு சொல்றாரு. டேய் சந்தா வீட்டுக்கு தானே போறோம், அதுக்கு எதுக்கு பயப்படுறாங்கிறாங்க வானதி. இங்க பாருங்க வானதி, நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன், இதுல அண்ணன் பேச்சை மீறி நாங்க வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நான்லாம் வரலன்னு அந்த பல்ட்டி அடிக்கிறாரு பல்லவன். அட வாடா, இப்ப போய் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பியா நீ, உங்க அண்ணன்கள்லாம் அங்க கஷ்டப்படுறாங்களான்னு தெரியல, அந்த பதட்டத்துல தான் நானும் இருக்கேன். சந்தா வீடு உனக்கு தெரிஞ்சிருக்கு, நாம அங்க போனா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாக்கலாம்ல அப்படின்னு வானதி கேட்க உதவி வேணும்னா அவங்களே கால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் பயமும் நிறைய தயக்கமுமா கேக்குறாரு பல்லவன். எப்படி பண்ணுவாங்க பாரு, அங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னே தெரியல, இதுல போன் பண்ணி ஹெல்ப் வேணும்னு வேற கேட்பாங்களா. நீ வா பல்லவா, அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே, நம்மளால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம், இல்லைன்னா நாம வந்துருவோம், அவங்க ஏதாவது கேட்டா கூட நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வானதி சொல்ல நம்மளுக்கே வானதியை பார்க்க அடேங்க அப்பான்னு இருக்கு. அப்படியா சொல்றீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க ஆமாண்டா, இங்கே உட்கார்ந்துகிட்டு அங்க என்ன ஆகுதுன்னு
அப்படின்னு டென்ஷன் ஆகிறத விட அங்கேயாச்சும் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு வானதி சொல்ல பல்லவன் யோசிக்கிறாரு. சந்தா யாரு? நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம தானே போய் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு வானதி சொல்ல நம்ம வாயடிச்சு போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. பல்லவன் யோசிச்சுட்டு எனக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு உரிமையா கதவு கிட்ட போய் கதவை இழுத்து போட்டுறாங்க வானதி. ஓகே பாண்டி, வானதி இப்படியே இருந்தா கண்டிப்பா உங்க லைஃப் நல்லபடியா தான் இருக்கும், ஆனா அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கான்னு தான் தெரியல. வானதி வீட்டை பூட்டிட்டு வர வண்டி சாவியை கொடுங்க நானே ஓட்டுறேன்னு பல்லவன் வாங்குறாரு. வானதியும் கொடுத்துட்டு பின்னாடி உட்கார்றாங்க. வண்டி வீட்டை விட்டு கிளம்புது. இங்க கார்ல சோழனும் நிலாவும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சோழன் ஒரு சாங்கை பிளே பண்ணிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்க நிலா திரும்பி ஏன் இன்னும் கோவிலுக்கு போனவங்க வரலன்னு கேட்குறாங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அவங்க எல்லா சாமிக்கும் அர்ச்சனை பண்ணி விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா கோவிலையை திரும்பி திரும்பி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சிட்டீங்களான்னு சோழன் கேட்க அப்படின்னு எம்டி டம்ளர் நீட்டுறாங்க நிலா. சோழனும் கடைசி முடுக்க குடிச்சிட்டு இறங்கி டஸ்ட்பின்ல போடாம அப்படியே வெளியே கையை நீட்டி போடுறாரு. நிலா அமைதியா உட்கார்ந்துருக்க சோழனால அப்படி உட்கார முடியல. எங்கன்னு கூப்பிட திரும்புறாங்க. உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்க இல்லையே இப்பதானே டீ குடிச்சோம், பசிக்கலங்கிறாங்க நிலா. பாட்டு ஹை பிச்சில் ஓட ரெண்டு பேருமே அதை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நிலாவும் சேர்ந்து ஹம் பண்ண மொபைல பாத்துட்டு இருக்க சோழன் திரும்பி நிலாவை பாக்குறாரு. ஏங்கன்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா அப்படின்னு கேட்க நல்ல பாட்டு தானே அப்படின்றாங்க நிலா. ரொம்ப நல்ல பாட்டுங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்களா? செம்மையா இருக்கும். இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கும் லைஃப்ல பெரிய ஆளா வரணும்னு தோணும் அப்படின்னு சோழன் சொல்ல அப்புறம் அப்படின்னு ஆர்வமா நிமிர்ந்து உட்காந்து கேட்குறாங்க நிலா. அப்புறம் என்ன, பாட்டு முடிஞ்சிரும். அது முடியும் போது நமக்கு வந்து அந்த எண்ணமும் முடிஞ்சிரும். அடுத்த பாட்டை கேட்டு ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு யதார்த்தமா உண்மையை சொல்லிடுறாரு சோழன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொல்றதை கேட்கறதுக்காக நான் சீரியஸா வந்து உட்கார்ந்தேன் பாருன்ற மாதிரி முறைக்கிறாங்க நிலா. ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாதோ, ஏதாவது பில்டப் கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு யோசிக்கிறாரு சோழன். பண்டையை பிச்சுக்கிட்டு நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. என்னடா இவனுக்கு ஒரு லட்சியமும் இல்லைன்னு என்ன கேவலமா நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு சோழன் கேட்க அதை வேற சொல்லிதான் தெரியணுமாக்கும் அப்படின்னு முகத்தை ஒரு பழிப்பு காட்டிட்டு திருப்பிக்கிறாங்க நிலா. நீங்க நேத்து என்கிட்ட எனக்குன்னு என்ன லட்சியம் இருக்குன்னு கேட்டப்ப நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும் கலர் கலரா அடிச்சு விட்டேன். ஆனா நீங்க அப்படி இல்ல, உங்களுக்கு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும், நிறைய பில்டிங் கட்டணும், இப்படி எல்லாம் லட்சியம் இருக்குல்ல, ஆனா எனக்கு எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற சோழன். என்னங்க என்னடா இவன் இப்படி இருக்கானேன்னு என்ன கேவலமா தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க ஆமா ஆமா ரொம்ப கேவலமா தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிலா. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னங்க பொசுக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சோழன் வருத்தத்தோட கேட்க ஆமா சோழன் சத்தியமா நான் அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு அதை கன்ஃபர்ஸ் பண்ற நிலா. அது எப்படி ஒரு மனுஷன் லட்சியம்னு எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? சரி லட்சியத்தை விடுங்க, எதிர்காலத்தை பத்தின ஒரு கவலை இல்லாம எப்படி ஒருத்தரால இருக்க முடியும் அப்படின்னு நிலா கேட்க கொஞ்ச நேரம் தயங்குற சோழன். ஏங்க என் வீட்டு நிலைமை தான் உங்களுக்கே தெரியும். ஒரு உலகத்துல எல்லாரும் வாழ்ற ஒரு நார்மல் வாழ்க்கையை நாங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல லட்சியத்தை பத்தி எல்லாம் எங்க இருந்து யோசிக்கிறது அப்படின்னு விரக்தியா சொல்றவரு நீங்க சொல்லும் போதுதான் அப்படிலாம் ஒண்ணு இருக்கான்னு எனக்கே தோணுச்சுங்க அப்படின்னு சோழன் உண்மையை சொல்ல நிலா முறைக்கிறாங்க. இல்ல என்ன வைங்க, இப்படியே வண்டியை ஓட்டுவேன், காசு வரும், அதை வச்சு நல்லா சாப்பிடுவேன், ஒரு நாள் வேலை இல்லைன்னா நல்லா தூங்குவேன், இதுதாங்க வாழ்க்கையா இருந்துச்சு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களை மாதிரி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்தாதானே என்னால எதுவும் பண்ண முடியும். கண்டிப்பா இனிமே இதை பத்தி நானும் யோசிக்கிறேங்க. அதுக்காக என்ன கேவலமெல்லாம் யோசிக்காதீங்க. இப்படிலாம் எப்படிடா ஒரு மனுஷன் இருக்க முடியும்லாம் சொல்லாதீங்க, ஹர்ட் ஆகுதுங்க அப்படின்னு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ண. இப்படிலாம் கேட்டாதான் சோழன் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு நிலா படக்குன்னு சொல்ல. ஏங்க சொல்லி கொடுத்தா நான் கேட்டுக்குவேங்க, நான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையங்க, உங்க உள்மனசுக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்ல பையன்னு, அதனாலதான் நீங்க என்ன மாத்தணும் திருத்தணும்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா எந்த பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க நான் சொல்றது சரிதானே அப்படின்னு அவர் கேட்க ஐயோ போதும் எப்ப பாரு ஏங்க என்னங்க வாங்க போங்கன்னே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு தான் ஒரு பேர் இருக்குல்ல, நிலான்னு பேர் சொல்லி கூப்பிடலாம்ல, ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டா எனக்கே கடுப்பா இருக்கு அப்படின்னு நிலா கடுப்படிச்சு விட்டுடுறாங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிடணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க, கோவப்பட்டு கத்த போறீங்கன்னு தான் எதுவுமே சொல்லலைங்கிறாரு அவரு. நான் ஏன் கத்த போறேங்கிறாங்க நிலா. கூப்பிடுறதுக்கு தானே இங்க பேர் வச்சிருக்காங்க, இல்லைன்னா எனக்கு ஏங்கன்னே பேர் வச்சிருக்கலாமே அப்படின்னு நிலா ஃபெடப்பாயி படு சீரியஸா சொல்ல சோழன் கலகலன்னு சிரிச்சிடுறாரு. இப்ப என்ன சொல்லிட்டா இவன் லூஸ் மாதிரி சிரிக்கிறான்ற மாதிரி முகத்தை சுருக்கி பாக்குறாங்க நிலா. என்ன சிரிப்புன்னு கேட்க சிரிச்சுக்கிட்டே இல்லங்க ஏங்கன்னு ஒரு பேரான்னு கேக்குறாரு அவரு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது,
எப்ப பாரு ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டு என் பேரே ஏங்கன்னு தான் நான் யோசிக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிட்டு சரிங்கன்னு தலையாட்டுறாரு. அவரு மனசுக்குள்ள 100 தடவை ஒத்திக பார்த்துக்கிட்டு மெதுவா குரல்ல தேனை தடவிக்கிட்டு நிலான்னு கூப்பிட நிலா அதுல இருக்க எந்த உணர்ச்சியுமே காட்டிக்காம அப்படி சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க. அடுத்ததா சோழன் நிலா அப்படின்னு கூப்பிட படக்குன்னு திரும்புறாங்க. நிலா அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்றாங்க கொஞ்சம் டென்ஷனா. நிலா எங்க நிலா அப்படின்னு சோழன் வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க நிலா பயங்கரமா சண்டை போட ரெடி ஆகுறாங்க. சரி சரி நிலா, வெறும் நிலா ஓகே அப்படின்னு சோழன் கேட்க சரி அப்படின்னு முகத்தை உருன்னு வச்சுட்டு தம்ஸ் அப் காட்டுறாங்க நிலா. ஒரு செகண்ட் ரோட்டு பக்கம் திரும்புற சோழன் மறுபடியும் நிலா பக்கம் திரும்பி நிலா 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 அப்படின்னு கத்திட்டு இருக்க டென்ஷன் ஆகுற நிலா. சோழன் சோழன் போதும் சோழன் அப்படின்னு பட்டார்னு கையில ஒண்ணு வைக்கிறாங்க. ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காதீங்க அப்படின்னு கடுப்படிச்சு விட சரி 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 அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாரு சோழன். நிலா அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்ப எவ்வளவு நல்ல பேர் இல்ல, அதை கூப்பிடும் போது தாங்க தெரியுது ஈஸியா கூப்பிடுற மாதிரி குட்டியா அழகா கியூட்டா இருக்கு நிலா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கு. ஐயோ இந்த லூசுகிட்ட போய் நான் ஏன் தான் சொன்னோமோ அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி பாக்குறாங்க நிலா. நிலா நிலா அப்படின்னு அவரு கத்த ஐயோ நான் இறங்கி எங்கேயாவது போயிடுறேன்னு கதவை திறக்க போறாங்க. ஏங்க நோ 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 இறங்கக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா, இனிமே அப்படி இல்லை ஓகே நிலா அப்படின்னு கேட்க என்னமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி உட்காடுறாங்க நிலா. அடுத்ததா ஒரு பாட்டு பிளே ஆகுது. நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை அப்படின்னு பாட்டு போயிட்டு இருக்க நிலா சோழனை முறைக்க அவரு பயந்து போய் ஏங்க 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 இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லைங்க, இருங்க மாத்துறேன் அப்படின்னு அடுத்த பாட்டை போடுறாரு. அப்பாடா என்ன முறைக்கிறா, நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு அவர் நெஞ்சில கைய வைக்கிறாரு. மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்க அந்த பயம் இருக்கட்டும் இப்படியே இருன்ற மாதிரி நிலா சிரிக்க இந்த சிரிப்பை பார்த்து இவரு ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் குத்தாட்டம் போட முடியலையே அப்படின்ற கவலையை ஒதுக்கிட்டு பின்னந்தலையை அழுத்தி தேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இங்க சந்தா வீட்டுல சந்தா நிலப்படிக்கு முட்டு கொடுத்து நின்னுட்டு இருக்க சோழன் ஒரு தூணுக்கும் அனீஷ் ஒரு தூணுக்கும் முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. பாண்டி அவரோட பைக்குக்கு முட்டு கொடுத்து நிக்கிறாரு. எல்லாருமே ஒரே டென்ஷனா இருக்காங்க, அங்கங்க பாத்துட்டு இருக்காங்க. அனீஷோட போன் ரிங் ஆகிட்டே இருக்க போனை எடுங்கிறாரு பாண்டி. அவங்க தான் போன் பண்றாங்க அப்படின்னு அனீஷ் சொல்ல அவங்களுக்கு வீடு தெரியுமான்னு கேக்குறாரு பாண்டி. இதுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காங்களான்னு கேட்க உன்னை இதே மாதிரி அவங்கள சந்தாவை தேடி வந்தப்ப இங்க வந்து நின்னு பார்த்தாங்கன்னு பசங்க சொன்னாங்க, நாங்க இல்லன்னு திரும்ப போயிட்டாங்க. என் சொந்தக்கார பசங்க எல்லாம் இங்க பக்கத்துல தானே இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு அனீஷ் ஒரே பயமும் பதட்டமா சொல்ல சந்தா ஒரே படபடப்போட நிக்கிறாங்க. சேரன் இங்க இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் தைரியமா நிக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றத பத்தி சொல்லதான் போன் பண்றாங்க போல அப்படின்னு அனீஷ் சொல்ல சேரன் அப்படி யோசனையாவே உட்கார்ந்து இருக்காரு. இவ்வளவு நேரம் ஓரளவு தைரியமா நின்னுட்டு இருந்த சந்தா இப்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. டென்ஷன்ல சந்தா கடகடகடன்னு ஹிந்தில எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் புரியாம பாத்துட்டு இருக்க ஒருவேளை அவங்க இங்க வந்தா எங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டா ஊர் பஞ்சாயத்துல பேசி முடிச்சு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பயப்படுறா பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல கல்யாணமா அப்படின்னு ஏதோ 10 வயசு பிள்ளைய கூட்டிட்டு போக போறாங்கன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு சேரன். சந்தா அழுதுட்டு இருக்க இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க வேணாம் உடனே கிளம்பிடலாங்கிறாரு பாண்டி. நம்ம வீட்டுக்கு போனாலும் தேடி வருவாங்கன்னு சொல்றானே எங்கடா போக முடியுங்கிறாரு சேரன். புரியுதுன்னு ஆனா இங்க இருக்கிறதும் சேஃப் இல்லையேங்கிறாரு பாண்டி. அவங்க நேரா இங்க தானே தேடி வருவாங்க அப்படின்னு பாண்டியும் பதட்டமா சொல்ல போச்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது, என்னை கூட்டிட்டு தான் போக போறாங்க அப்படின்ற மாதிரி சந்தா அழுதுட்டு இருக்காங்க. வேகமா எந்திரிக்கிற சேரன் அனீஷ் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே சந்தாவை கூட்டிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு, அவங்க வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சேரன் சொல்ல நீங்க எப்படி பாத்துக்குவீங்க பையா அப்படின்னு அனீஷ் கேக்குறாரு. எனக்கு தெரியல அனீஷ், ஆனா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீங்க 2 பேர் இங்க இருக்க வேண்டாம் உடனே கிளம்புங்கன்றாரு சேரன். அட என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க சீக்கிரம் கிளம்புங்க போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு பாண்டியும் வர்றாரு. சேரனும் பாண்டியும் சேர்ந்து அனீஷையும் சந்தாவையும் வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இப்ப வீட்டு முன்னாடி ஏதோ வண்டி சத்தம் கேட்க 4 பேரும் அப்படியே திரும்பி பார்க்க ஏதோ கண்டெய்னர் லாரி தான் வந்துருச்சோன்னு நாமளும் படபடப்பா பாக்குறோம். என்ன என்ட்ரி அப்படிதான் இருந்துச்சு, ஆனா சில செகண்ட்லயே புழுதிய கிளப்பிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அந்த ஆட்டோ ஏதோ ஊர்வலத்துக்கு வந்த மாதிரி ஸ்டைலா வந்து ரைட்ல ஹாஃப் சர்க்கிள் அடிச்சு நிறுத்த அடுத்த ஆட்டோ பின்னாடி வருது. 4 பேரும் மூச்சை புடிச்சுக்கிட்டு கொல்ல கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படியே கண்கள்ல பயம் தெரிக்க பாத்துட்டு இருக்க. முன்னாடி வந்த ஆட்டோ கொஞ்சம் முன்னாடி போய் நிக்க, 2வதா வந்த ஆட்டோ அதுக்கு பின்னாடி போய் நிக்குது. முன்னாடி வந்த ஆட்டோல இருந்து இறங்குற லேடி பின்னாடி வந்த ஆட்டோல இருக்கவங்களுக்கு கும்பிடு போடுறாங்க. அப்பதான் இவங்களோட ஹோல்டான பிரீத் எல்லாம் அப்பாடான்னு வருது. முகமெல்லாம் வேர்த்து போய் நின்ன சந்தா மெதுவா தொடக்கிறாங்க. திரும்புற சேரன் அனீஸ் இதுக்கு மேலே நீங்க இங்கே இருக்க வேண்டாம் உடனே கிளம்புங்க
சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஆட்டோல வந்தவங்க கொஞ்சம் தள்ளி இறங்கி போயிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் எப்படி அவங்கள சமாளிப்பீங்கன்னு அனீஷ் கேக்குறாரு. ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கிறோம், நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு பாண்டி சொல்ல கிளம்பு அனீஷ்ங்கிறாரு சேரனும். சந்தாவும் அனீஷும் உள்ளர போக ஒரு ரோட்ல பல்லவன் வண்டியை திருப்புறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு ஆட்டோல 2 நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க. ஒருத்தன் செம்பட்ட கலர்ல தாடி வச்சு தலைக்கும் அதே கலர்ல டை அடிச்சு பெரிய குடுமையெல்லாம் போட்டிருக்கான். இன்னொரு ஆட்டோல இன்னும் 2 பேர் வர்றாங்க. பான்பராக் மென்னுகிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல சுத்துறவங்க மாதிரியே இருக்காங்க எல்லாருமே. பல்லவன் ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு வர 2 ஆட்டோ வருது. இப்பவும் அனீஷும் சந்தாவும் கையில ஆளுக்கு ஒரு பேக்கோட வெளியே வர்றாங்க. வா சந்தான்னு இறங்குற அனீஷ் கூப்பிட, சந்தா நீ பயப்படாத, அண்ணன் கூட போ, நான் சீக்கிரம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல டீக்கேங்கிறாங்க. பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சேரன் சொல்ல, சரி பையா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அனீஷும் சந்தாவும் ரோட்ல இறங்கி நடக்க சந்தா ஒரு திகிலும் பயமுமா சேரனை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. வா சந்தா நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி அனீஷ் தங்கச்சி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. அண்ணே அவங்கள அனுப்பிட்டோம், நாம என்னென்ன பண்ண போறோம் இங்க இருந்து அப்படின்னு பாண்டி கேட்க, தெரியலடா, அவங்க வந்தா ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படிங்கிற சேரன் மறுபடியும் திரும்பி பார்க்க சந்தா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அனீஸ் தங்கச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. ஆட்டோ அதிரடியா வந்துகிட்டே இருக்கு. யாரோ தொடுத்துற மாதிரி அனீஸும் சந்தாவும் ஒரு சந்துக்குள்ள பூந்து ஓடுறாங்க. அடுத்து என்ன, வர்ற 2 ஆட்டோவும் அவங்க போற அந்த சந்து ரோட்டை ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று கவர் பண்ண போகுதா, இல்ல அவங்க எஸ்கேப் ஆகி எங்கேயாவது போக போறாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.